ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி வாசு திருச்சி சேனல். இந்த வீடியோவில் நம்ம சமயபுரம் கோயிலுக்கு போனதை பற்றியும் அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் உங்கள் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம், என்ன இப்போ தானே ஒரு மாதத்துக்கு முன்னாடி சமயபுரம் போனீங்க, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, என்னுடைய முதல் வீடியோவாக இது இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். என்ன முதல் வீடியோ அப்படின்னு சொன்னால், நம்ம மானிட்டேஷன் நம்ம சேனலுக்கு கிடச்சிருச்சு. அதோட முதல் வீடியோவாக இந்த சமயபுரம் வீடியோ இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். நம்ம வீட்டிலேருந்து இப்போது சமயபுரம் கிளம்பியாச்சு. எலுமிச்சம்பழம் ஒரு 108 எலுமிச்சம்பழம் கொடுக்குறதா என்னோடய பிரார்த்தனையில் இருந்தது. அதை கொடுத்தேன். இது மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போனோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மானிட்டைஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே கோயிலுக்கு கிளம்பி போயாச்சு. ஏன்னா கன்ஃபார்ம் இந்த முறை நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளுணர்வு சொன்னிச்சு. அதனால் அம்மாவை போய் தரிசிச்சுட்டு நம்ம மானிட்டைஸ் வாங்கினோன்னு முதல் வீடியோவாக அம்மாவோட வீடியோ தான் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் நாங்கள் சமயபுரம் போயிடலாம். ஆக்சுவலாக வண்டி 2 வீலர்லேயே போயிடலாம். 3/4 மணி நேரத்தில். பஸ்ஸில் போனால் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நாங்கள் எப்போல்லாம் யோசிக்கிறோமோ அப்போல்லாம் நாங்கள் கிளம்பி போகிறது வழக்கம் தான். அம்மாட்ட எந்த ஒரு பிரார்த்தனையும் இல்லாமல் எனக்கு இருந்ததே இல்லை. ஆல்ரெடி ஏன் 108 எலுமிச்சம்பழம்னா என்னோடய ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதனால் நான் இப்போ 108 எலுமிச்சம்பழம் மாலை போடுறதா தான் வேண்டியிருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு குருஜி சொன்னாங்க, மாலை நம்ம கூக்குறோம் இல்லையா, அப்போ அந்த கனி இறந்த கனி ஆகிடுது. நீங்கள் இந்த தவிர நிறைய பேர் தெரியாமல் செய்கிறாங்க, அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம காதுக்கு வந்துருச்சு ஒரு விஷயம், அதை நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம அதை போகிறது தப்பு அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அதனால் சரி, அவங்க சொன்ன மாதிரியே இந்த தடவை ட்ரை பண்ணுவோம். போய் சாமிகிட்ட கொடுப்போம். சாமி வாங்கிக்கல, சப்போஸ் அங்கே குருக்கள் வாங்கிக்கலைன்னா எல்லார் கையிலையும் ஒன்று கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அதே மாதிரி இப்போது வண்டி நிப்பாட்டுற ஸ்டாண்டுக்கே நம்ம டேரெக்டாக வந்துடலாம். 2 வீலரில் வந்தால் வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்தாச்சு. ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது. ஃப்ரீ தரிசனத்தில் தான் போயிருந்தோம். ஒரு செவ்வாய்க்கிழமை வாக்கில் போயிருந்தோம்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்தது. நமக்கு ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ்லலாம் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் கோயில். லீவ் டேஸில் மட்டும்தான் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். அதனால் ஃப்ரீ தரிசனம் விறுவிறுன்னு நம்ம நடந்து போய்கிட்டே இருந்தோம். உங்கள் கூட எல்லாம் நான் இதை பகிரணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நம்மளோட மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் முதல் வீடியோ சமயபுரம் வீடியோவாக தான் இருக்கணும் அப்படின்றதும் என்னோடய ஆசையாக இருந்தது. அதனால தான் இப்போ நம்ம மானிட்டைஸ் வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு இப்போ தான் எடிட் பண்ணி அதை போடுறதுக்கான டைம் கிடச்சிது. உங்கள் கூட எல்லாம் நான் ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் வருத்தமாக இருந்தாலும் சாரி. நம்ம கொஞ்சம் உடம்பு முடியாமல் இடையில இருந்தது. அதனால் இப்போ தான் முதல் வீடியோ எடிட் பண்ணியிருக்கோம். இதுதான் நுழைவுவாயில். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சமயபுரம் திருச்சியிலேருந்து யார் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும். வெளியூராக இருந்தீங்கன்னா சமயபுரம் நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படி சொல்லுங்கள். எல்லோரும் அம்மா கிட்ட பிரார்த்தனை இருந்ததுன்னா கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. அம்மாவை ரொம்பவே கிளியராக அழகாக பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப தொலைவில் இருந்தே அம்மாவை நல்ல தரிசனம் இருந்தது. நீங்கள் எல்லோரும் இதை வேண்டுதல்றன்னா அம்மாட்ட வேண்டிக்கோங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே, நம்ம கொண்டு போன எலுமிச்சம்பழத்தை வாங்கிப்பாங்களான்னு நினச்சேன். அவங்க ஒன்றுமே சொல்லலைங்க. அப்படியே வாங்கி என்ன பண்ணாங்க, சாமி காலடியில் வச்சுட்டு எல்லாருக்கும் ஒன்று கையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் நான் நின்று பார்த்துட்டு தான் வந்தேன். ரொம்பவே மன நிறைவாக இருந்தது. நம்ம எடுத்துகிட்டு போன பழம் எல்லார் கையிலையும் ஒரு பழம் போகுது அப்படிங்கும்போது என்னோடய பிரார்த்தனை ரொம்பவே நிம்மதியாக நிறைவடைஞ்சுது. அதுக்கப்புறம் மானிட்டைஸ் ஆகிடும். எனக்கு நான் அதை பற்றி வேண்டவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் அம்மா எனக்கு அதை பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம 2 வருஷத்தோட கஷ்டம் அது. 2 தடவை ரிஜெக்ட் ஆகிருக்கு. சரி, இந்த 3ஆவது தடவை கன்ஃபார்ம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணிவிட்டேன். நான் வேண்டவே இல்லை. நீ என்ன கொடுக்குறியோ குடும்பம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு சாமிகிட்ட போய் பழைய வேண்டுதலுக்கான இதை நிறைவேற்றிட்டு வெளியே உக்காந்துட்டோம் இருந்தோம். அப்போது சாமியோட புடவைகள்லாம் அங்கே ஏலத்துக்கு விட்டுட்டு இருந்தாங்க. எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக சாமியோட புடவைலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் இந்த தடவை வாங்கலை. ஆல்ரெடி நான் ஒரு 3 டைம் வாங்கிட்டேன். என்கிட்ட இருக்குது சாமியோட புடவை. சரி, மற்றபடி எல்லோரும் வாங்குறதெல்லாம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு மேலே சீலிங்கில் உள்ள சாமியோட ஸ்டாச்சு அந்த ட்ராயிங் எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி நீங்கள் யார் கவனிச்சிருக்கீங்க, விநாயகர் இருக்காருல்ல, அவர் சன்னதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கம் நீங்கள் எந்த டைரெக்ஷனில் நின்று மேலே பார்த்தா கூட அந்த கோமுகம் உங்களை நோக்கி இருக்கிற மாதிரியே இருக்கும். யார் கவனிச்சிருக்கீங்க எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சமயபுரம் போனீங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் அம்மாவோட வீடியோ முதல்ல நான் போடுறத ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த விஷயத்தை நான் உங்கள் கூடயும் என் உறவுகள் அனைவர் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கணும். நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம ஆரம்பித்தது முதல்ல ஆன்மீக சேனலாக தான் அதை ஆரம்பித்தோம்.
அதுக்கப்புறம் அது ஏஐ வச்சு நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய சிக்கல்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை விலாகாக மாற்றி போட ஆரம்பித்தோம். வீட்டில் பெண்கள் சும்மா மட்டும் இருக்கக்கூடாதுங்க. அதனால் ஏதோ அவங்களுக்கு என்ன விஷயம் தெரியுது, அவங்களுக்கு கைத்தொழில்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும், அதை வந்து பண்ணணும். சும்மா டிவி பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் பேசிட்டு அப்படி மட்டும் இருந்துடாதீங்க. உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்கும், அதை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க. நம்ம அதை முயற்சி பண்ணால் மட்டும்தான் அதை அடுத்தவங்களும் எடுத்துக்குவாங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களும் அதை அங்கீகரிப்பாங்க. அப்படி தான் நான் நம்புவேன். இப்போ வந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருந்தது. நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணணும், நம்ம வருமானங்கிறது ஒன்று வரணும், நம்ம வருமானம் வச்சு நம்ம குடும்பத்தை லீட் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், நம்ம சம்பாரிச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இது. இப்போ யூடியூப் பார்த்திங்கன்னா எனக்கு 10 வருஷத்தோட கனவு. ஆக்சுவலாக அந்த 10 வருஷமாக நான் வந்து யோசிச்சுட்டு மட்டும்தான் இருந்தேன். ஏன்னா அதுக்கான தைரியம் இல்லை எனக்கு. ஃபேஸ் காமிக்கிறதுக்கோ வாய்ஸ் கொடுக்குறதுக்கோ வீட்லேயும் வந்து அந்தளவு பர்மிஷன் கிடையாது. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சோசியல் மீடியாலாம் நமக்கு எதுக்குப்பா அப்படி சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம ஆசைகளை புரிய வச்சு நம்ம ஆரம்பிக்கும்போது நம்ம கரெக்டான வழியில் போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை தடுக்க மாட்டாங்கங்கிறது என்னோட நம்பிக்கை. கரெக்டாக இருக்கும், அவங்க செஞ்சால் ஓகே தான், பிரச்சனை இல்லை. மற்றவங்க மக்கள் வந்து முகம் சுளிக்காமல் நம்ம சேனல் பார்க்குறாங்கங்கும் போது அதுதான் முதல் வெற்றியே. எவ்வளோ பேர் எது வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கட்டும், நம்மளுடைய ரூட்டு ஒரு தனி ரூட்டாக இருக்கணும். அதுதான் நான் என்னோட ஆசை. சரிட்டு யூடியூப் மட்டும்தான் பண்ணுறீங்களான்னா இல்லை, நான் டைலரிங் பண்ணிகிட்ருக்கேன், சோப் பிஸ்னஸ், ஆயில் பிஸ்னஸ்னு குட்டி குட்டியாக பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் என்னையை வந்து நான் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக செய்கிற வேலையை ஒழிஞ்சு வருமானத்துக்காக கிடையாது. நான் ரசித்து செய்யக்கூடிய வேலை, அதில் வருமானம் எனக்கு கிடைக்கிது. அப்போ நான் இன்னுமே ஹாப்பி ஆகிடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பெண்கள் கையில் வருமானம் வருது அப்படிங்கும்போது அவங்க கான்ஃபிடன்ட் லெவல் அதிகமாக இருக்கும். நீங்கள் யார் உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கோ கண்டிப்பாக அதை எல்லாமே பண்ணுங்கள். இந்த மானிட்டைஸ் ஆனது உங்கள் கூட நான் ரொம்பவே ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்னோடய வெற்றி மட்டும் கிடையாது, என்னோடய சப்ஸ்கிரைபர், என்னோடய சொந்த உறவுகள் அனைவரோட வெற்றி. நீங்கள்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இதை நம்மளால் சாதிச்சிருக்கவே முடியாது. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலியமாக ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம என்ன தவறுகள் பண்ணி நமக்கு ரிஜெக்ட் ஆச்சு, இப்போது எதனால் சக்ஸஸ் கிடச்சிருக்கு யூடியூப்பில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ டீட்டெயிலாக போடுறேன் யூடியூப்பை பற்றி. இந்த வீடியோவோட கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.